ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இந்த புரட்டாசி முதல் நாளில் பெருமாளுக்கு பிரசாதமாக படைக்கிறதுக்காக ரொம்ப சூப்பரான ஒரு பிரசாதம் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீரங்கம் கோயிலில் கொடுக்கக்கூடிய நல்ல மிருதுவான தெய்வீக மனத்தோட சுவையோடு இருக்கக்கூடிய இந்த ஜீரா ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நமக்கு கேசரிக்கு தேவைப்படுற அளவுக்கு அதிகமான அளவுக்கு நெய்யும் தேவைப்படாது. ஆனால் நல்லா மிருதுவாக சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஜீரா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஜீராவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கற்கண்டும் வெல்லமும் சேர்த்து செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி அளவுக்கு ஒரு 125 ml அளவில் கப்பு தான் எடுத்திருக்கேன். அந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு கற்கண்டை ஃபஸ்ட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இது டைமண்ட் கற்கண்டு அல்லது பெரிய கற்கண்டு எது வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக இல்லாமல் இந்த மாதிரி சிறுசாக இருக்கிற ரவை எடுத்துக்கோங்க. அதுதான் இந்த ஜீரா ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். இப்போ அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு நெய் போதும். உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து கூட இந்த ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த 1/4 கப்பு நெய்யை ஃபஸ்ட்டு கடாயில் விட்டுடுங்க. நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்துருந்தோம் இல்லைங்களா ரவை, அதை சேர்த்துட்டு நல்லா அந்த நெய்யிலே வறுத்து விட்டுக்குங்க. ரவை நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி கோல்டன் கலர் வரணும். அது வரைக்கும் நல்லா மிதமான தீயில் வறுத்துக்குங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை இருந்தால் போதும். சட்டுன்னு இந்த ஸ்வீட்டை பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி அளவு நம்ம எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி விட்டுக்குங்க. அதுவும் தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி. நல்லா கொதிக்கிற தண்ணியை விடும்போது நமக்கு அந்த ரவை கட்டிகள் தட்டாமலும் இருக்கும், நல்ல மிருதுவாகவும் வெந்து வரும். 1 கப்பு ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு தீயை மிதமான தீயில் வச்சு அடுப்பு மூடிடுங்க. ஒரு மூடி போட்டு மூடிடுங்க அந்த கடாயை. இது அப்படியே நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணி விட்டதுனால அது கொஞ்சம் கூட அந்த கட்டி தட்டவே இல்லை பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ மிருதுவாக நல்லாயிருக்குங்க. இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டாலே போதும், நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா மிருதுவாக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த ஜீரா ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நம்ம கற்கண்டு பொடி பண்ணோம் இல்லைங்களா, அதுவும் வெல்லமும் சேர்த்தே செய்ய போகிறோங்க. இப்போ நம்ம எடுத்திருந்த 1 கப்பு ரவைக்கு பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு இனிப்பு சேர்க்கணும். இது அப்போ தான் இந்த பிரசாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம 1 கப் அளவுக்கு கற்கண்டை பொடி பண்ணி வச்சுருந்தோம், அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காயை பொடி பண்ணி வச்சிடலன்னா கற்கண்டை பொடி பண்ணும்போதே 2 ஏலக்காயும் சேர்த்து கூட பொடி பண்ணிக்கோங்க. அதே 1 கப் அளவுக்கு துருவின வெல்லத்தை நல்லா துருவி எடுத்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு நம்ம எந்த ஒரு கலருமே சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த வெல்லமே இதுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அப்படியே சாப்பிட்றதுக்கு வாழை வச்சோடனே வலிக்கிட்டு போயிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை சேர்த்த உடனே நல்லா திரும்ப இலகி கொடுக்கும் பாருங்கள். ஏற்கனவே நம்ம நெய்யில் ரவையை வறுத்துட்டதுனால இந்த டைமில் நம்ம எக்ஸ்ட்ரா நெய் எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, அதுவே சரியாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கட்டியாக இருக்குது, உருண்டை கட்டிடும், அப்படி எதுவுமே ஆகாதுங்க. நீங்கள் கலந்து விட எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வெல்லம் கற்கண்டு இது எல்லாமே ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது கூட இந்த இனிப்பு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கறதுக்காக 1 சிட்டிகை உப்பும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துகிட்டு அதுலேயும் கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா இது திகட்டிடும், சாப்பிட முடியாது. ஒரு சின்ன அளவுக்கு மட்டும், ஒரு கல் உப்பு இருக்கும் இல்லைங்களா, கல் உப்பு, அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். ஒரு துளி கூட இல்லைங்க, ரொம்ப கம்மியாக அந்த பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை கற்பூரம் சேர்க்கும்போது இந்த பிரசாதத்துக்கு அப்படியே அந்த கோயிலில் கிடைக்கக்கூடிய பிரசாதத்தோட ஃப்ளேவர் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ரொம்ப நீங்கள் சுருள இறக்காதீங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏற்கனவே ரவை நல்லா வெந்துட்டதுனால இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நாழி ஆக இது இன்னுமே கொஞ்சம் நல்லா கெட்டிப்படும், அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சூப்பரான நம்மளோட ஸ்ரீரங்கம் கோயில் பிரசாதம் ஜீரா ரெடி ஆகிடுதுங்க. அப்படியே கமன்னு வீடே அவ்வளோ ஒரு நல்ல மனத்தோடு இருக்குது. இப்போ நம்ம எதை சுட பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு சாப்பிட கொடுக்கலாங்க.
சுவையான இந்த ஜீரா ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.